இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது சப்த கன்னிகைகள் என்று சொல்லக்கூடிய 7 கன்னிமார்களுடைய கதையை தான் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த 7 கன்னிமார்கள் யார் யார் என்றால் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, நாராயணி, வராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி. இவர்கள் தான் சப்த கன்னியர்கள் எனப்படுவார்கள். பராசக்தியின் படைத்தளபதிகளான இவர்கள் பெரும்பாலும் சிவாலயங்களில் சுற்று பிரகாரத்தில் அருள்பாலிப்பார்கள். சப்த கன்னியர்கள் எனப்படும் இந்த சப்த மாந்திரிகைகள் பொதுவாக ஒரே கல்லில் வரிசையாக அமர்ந்திருப்பது போன்றே அமைக்கப்படுவார்கள். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தனித்தனி திருமேனிகளும் கொண்டிருப்பார்கள். நின்ற நிலையில் அமைக்கப்படுதல் பெரும்பாலும் நம்முடைய வழக்கில் இல்லை. இருந்தருளும் நிலையில்தான் இடது காலை மடித்து சுகாசன நிலையில் அமர்ந்திருப்பார்கள் அவர்கள். வலது காலை தொங்கவிட்ட நிலையில் இவர்கள் அமர்ந்திருப்பதை நம்மால் காண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகமம் மற்றும் புராணங்களில் இவர்களுக்கு பல கரங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் பொதுவாக 2 அல்லது 4 கரங்கள் மட்டுமே இவர்களுக்கு இருப்பது போல சிலையானது அமைக்கப்பட்டிருக்கும். மேலும் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா 7 செங்கல்லை வைத்து அலங்கரிக்கப்பட்டு பொங்கலிட்டு படையல் வைத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். அவை யாவுமே சப்த கன்னிகைகள் வழிபாடு தான். மேலும் இந்த சப்த கன்னிகைகள் ஆலயங்கள் மட்டுமல்லாமல் ஆற்றங்கரையோரம், ஏரி, குளம், ஊரின் எல்லைகள் என எங்கேயும் இவர்களின் சிலைகள் வழிபடும் விதமாக இருந்து வருகின்றன. ரிக்வேதம், மார்க்கண்டேய புராணம், காளிதாசரின் குமார சம்பவம், விஷ்ணு தர்மோத்தர புராணம், தேவி பாகவதம் போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா கன்னிமார்களுடைய விவரங்கள் கூறப்பட்டுள்ளன. சக்தியின் அம்சமான இவர்கள் தோன்றியதன் காரணம் என்ன என்பதை தற்போது நாம் பார்ப்போம். சிவபெருமான் அந்தகாசுரனுடன் போரில் ஈடுபட்ட போது அந்தகாசுரனின் உடலிலிருந்து வழிந்த இரத்தத்திலிருந்து 2 அரக்கர்கள் தோன்றினார்கள். அவர்களுடைய பெயர் சண்ட முண்டர் ஆவார்கள். இருவரும் ஒரு நாள் பிரம்மனை நோக்கி கடும் தவம் செய்தார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு பிரம்மன் காட்சி தந்தார். பிரம்மனிடம் இவர்கள் ஒரு வரத்தை கேட்டார்கள். அதாவது பெண்ணின் கருவில் தோன்றாத கன்னித்தன்மை வாய்ந்த ஒரு பெண்ணால் மட்டுமே தங்களுக்கு மரணம் உண்டாக வேண்டும் என்ற ஒரு வரத்தை பிரம்மனிடம் கேட்க பிரம்மனும் அதே போல ஒரு வரத்தை வழங்கினார். ஒரு பெண்ணால் நம்மை கொல்லப் போகிறாள் என்ற தைரியத்தில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கி எல்லோரையும் கொடுமை செய்தார்கள். அன்னை ஆதிசக்தியின் அருளை பெற்ற காத்தியாயன முனிவரையே கொடுமை செய்ய இந்த அசுரர்கள் துணிந்தார்கள். அதை பார்த்து கொதித்தெழுந்தார் பராசக்தி. உடனே அந்த அசுரர்களுடைய படையை அழிக்க கிளம்பினாள். அப்போது அசுர கூட்டத்தை ஒழிக்க தன்னிலிருந்து 7 கன்னியர்களை உருவாக்கினாள். சிவன், விஷ்ணு, பிரம்மா, முருகன், வராகமூர்த்தி, யமன் என ஒவ்வொருவரின் அம்சமாக உருவாகிய 7 கன்னியர்கள் அந்த அசுர கூட்டத்தையே அழித்து அன்னை பராசக்தியுடைய ஆசியை பெற்றார்கள். மேலும் இந்த பூவுலகில் இந்த 7 கன்னிமார்களும் மக்களை காக்குமாறு சிவபெருமானால் பணிக்கப்பட்டு அவரின் அம்சமான வீரபத்ரனின் துணையோடு அருள் புரிய தொடங்கினார்கள். சிவாலயத்தில் பெரும்பாலும் இவர்களுடைய 7 பேரின் சிலையை நம்மால் காண முடியும். மேலும் இந்த 7 கன்னிமார்களை வணங்குவதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்பதை தற்போது நாம் பார்ப்போம். பிராமி, பிரம்மனின் அம்சமாக தோன்றிய இந்த கன்னி சரஸ்வதியின் அம்சமானவள். கல்வி, கலைகளில் தேர்ச்சி பெற வேண்டுவோர் இவளை வணங்கி அருள் பெறலாம். மூளையின் செயல்களை கட்டுப்படுத்தும் பிராமி தெற்கு திசைக்கு அதிபதியாக இருந்து ஆட்சி புரிகிறாள். தோளுக்கு தலைவி என்பதால் தோல் வியாதிகளை இவள் தீர்ப்பாள் என்று நம்பப்படுகிறது. அடுத்து மகேஸ்வரி. ஈசனின் அம்சமான இந்த கன்னி கோபத்தை நீக்கி சாந்த குணத்தை அருளக்கூடியவள். சகல பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் இந்த தேவி வடகிழக்கு திசைக்கு உரியவள். சிவனைப் போலவே தோற்றமும் ஆயுதங்களும் கொண்டவள். மகேஸ்வரியை பிரார்த்தனை செய்வதன் மூலமாக மகேஸ்வரி பித்தத்தினை கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டவள் என்று நம்பப்படுகிறது. அடுத்து கௌமாரி. முருகப்பெருமானின் அம்சமாக தோன்றிய கன்னி இவள். சஷ்டி, தேவசேனா என பெயர் கொண்ட இவள் குழந்தை வரம் அருளும் நாயகி. செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் வீடு மனை தொடர்பான சிக்கல் உள்ளவர்களும் இந்த கன்னியை வணங்கலாம். இரத்தத்துக்கு தலைவி என்பதால் உஷ்ண சம்பந்தமான எந்த வியாதிகளுக்கும் கௌமாரியை வேண்டலாம் என்று நம்பப்படுகிறது. அடுத்து வைஷ்ணவி. திருமாலின் அம்சமாக தோன்றிய கன்னி இவள். நாராயணி என்றும் அழைக்கப்படுகிறாள். செல்வ வளம் பெறவும் உற்சாகமாக பணியாற்றவும் இவளை வேண்டலாம். விசக்கடி, கட்டிகள், வீக்கம் போன்ற வியாதிகளை தீர்ப்பவள் இந்த தேவி. திருமாலை போன்றே சங்கு சக்கரம் ஏந்தி பக்தர்களை காப்பாள். அடுத்து வராகி. வராகமூர்த்தியின் அம்சமாக அவரை போலவே தோன்றியவள் இந்த கன்னி.
சிவன், விஷ்ணு, சக்தி ஆகியோர் அம்சமாக இருப்பதால் பெரும் வலிமை கொண்ட இந்த தேவி எதிரிகளை வெல்லவும் தடைகளை அகற்றவும் உதவி செய்பவள். வராகியை வணங்குபவர்களுக்கு துன்பமே வராது என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. அடுத்து இந்திராணி. இந்திரனின் அம்சமாக அழகே வடிவாக தோன்றிய கன்னி இவள். மிக பொருத்தமான துணையை தேடித்தரும் இந்திராணி மகாலட்சுமியின் அம்சம் என்றும் போற்றப்படுகிறாள். கடன் பிரச்சனைகள் தீர இந்த கன்னி துணை புரிகிறாள். அடுத்து சாமுண்டி. ருத்ரனின் அம்சமாக பத்ரகாளியின் வடிவமாக முதலில் தோன்றிய கன்னி இவள். எவ்வித மாந்திரிக சக்திக்கும் கட்டுப்படாத இந்த கன்னி நம்பியவரை காக்கும் பலம் கொண்டவள். எவ்விதமான பயம் இருந்தாலும் இவளை வேண்டியதும் அது விலகிவிடும். வீரத்துக்கு பொறுப்பான சாமுண்டி உடல் பலத்துக்கும் நலத்துக்கும் பொறுப்பானவள். அன்னை ஆதிபராசக்தியின் அம்சத்திலிருந்து தோன்றி அரக்கர்களை வதம் செய்து மக்களை காக்கும் இந்த சப்த கன்னியர்கள் தமிழகம் எங்கும் எல்லா இடங்களிலும் இருந்து காத்து வருகிறார்கள். கிராம தெய்வங்களாகவும் பல்வேறு பெயர்களில் இருந்து இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கிறார்கள். இதுவே சப்த கன்னிகள் என்று சொல்லக்கூடிய 7 கன்னிமார்களுடைய கதையாகும். எல்லாம் வல்ல தாயே